டிபிசி தொழிலாளர்கள் சொல்லக்கூடிய கொசுப்புழு ஒழிப்பு பணியாளர்கள் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்திருக்கிறாங்க. உண்ணாநிலை போராட்டத்தை கூட அறிவிச்சிருக்காங்க, கையில் எடுத்திருக்கிறாங்க. என்ன கோரிக்கை? மக்கள் தொகைக்கு ஏற்ப, நோயின் தன்மைக்கு ஏற்ப நீங்கள் வந்து டிபிசி தொழிலாளர்களை எண்ணிக்கையை அதிகப்படுத்துங்க. எத்தனை பேரை போட்டிருக்கீங்களோ அத்தனை பேரை வேலைக்கு வைங்க. அவங்களுக்கு அவங்க வேலையை செய்ய விடுங்க. அவங்களுக்கு அரசு நிர்ணயித்துள்ள ஊதியத்தை கொடுங்க. கடந்த ஒரு மாதத்தில் மட்டுமே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா 1500 பேர் டெங்குவால் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு ஒரு புள்ளிவிவரம் சொல்லுது தமிழ்நாட்டில். அப்படி இருக்கும்போது வந்து அரசு வந்து இதை வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக வந்து கட்டுப்படுத்த வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்க. 80லேருந்து 90% நேரம் அவங்களோட வேலை நேரம் கொசுக்கும் அதுக்கு சம்மந்தமே இல்லை. ஒன்றும் இல்லைங்க, ஒரு நீங்கள் வந்து சைக்கிள் ஸ்டாண்டு ஒன்று வச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், நகராட்சி, அது டோக்கன் கொடுக்குற வேலை. அப்புறம் எப்படி நீங்கள் அந்த வேலை நீங்கள் தான் செய்ய சொல்கிறீங்க? அப்புறம் நீங்கள் கொசு வந்தது டெங்கு வந்துச்சுன்னா நீங்கள் 200 ரூபா ஃபைன் போட்டிங்கன்னா எப்படி? அப்போ யாருக்கு ஃபைன் போடணும்? இவங்க வேலை செய்ய விடாமல் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு தான் ஃபைன் போடணும். கொசு வந்து தன்னுடைய இயல்பை மாற்றிக்கொண்டே இருக்கிறது. ஆமாம், அப்படின்னு சொல்கிறீங்க. அதுக்கு வந்து ஒரே தீர்வு வந்து தடுப்பூசி கண்டுபிடிக்கிறது மட்டும்தானா? தடுப்பூசி ஒரு ரோல் தான். கொசு வளர விடாமல் பார்த்துக்கணும். ஒரு கொசு கடிச்சா கூட டெங்கு வந்துடும். இப்போ இன்னைக்கு வரைக்கும் டெங்குக்கு வேக்சின் கண்டுபிடிக்கல. இப்போ நீங்கள் தினக்கூலி அப்படின்னு சொல்கிறீங்க, அவங்களுக்கு வந்து மாத ஊதியம் வழங்கணும்னு சொல்கிறீங்க. இவங்களுக்கு மாதம் முழுக்குமே வேலை இருக்குமா? சில இடங்கள் 6 மாதம் கொடுக்குறாங்க, பல இடங்களில் 3 மாதம் கொடுக்குறாங்க. அதனால தான் எங்களுடைய ஒரு கோரிக்கையாக வந்து ஆண்டு முழுவதும் வேலை கொடுன்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஏன் ஆண்டு முழு கொசு இருக்குது? ஆண்டு முழு கொசு இருக்குது, வேறு பிரச்சனை இருக்கிறது. கேள்வி களம். வணக்கம் நேயர்களே, இன்றைய கேள்விக்களம் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பல்வேறு தகவல்களை வழங்குவதற்காக தமிழ்நாடு டிபிசி தொழிலாளர் சங்கத்தினுடைய இணை பொதுச் செயலாளர் டாக்டர் சாந்தி அவர்கள் நம்மோடு இருக்கிறார்கள். வணக்கம் மேடம். வணக்கம். இன்றைக்கு வந்து டிபிசி தொழிலாளர்கள் சொல்லக்கூடிய கொசுப்புழு ஒழிப்பு பணியாளர்கள் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்திருக்கிறாங்க. உண்ணாநிலை போராட்டத்தை கூட அறிவிச்சிருக்காங்க, கையில் எடுத்திருக்கிறாங்க. என்ன கோரிக்கை? புதுசாக வந்துட்டு புது கோரிக்கை. இப்போ பார்த்தீங்கன்னா தேர்தல் காலம், நிறைய பேர் வந்து அதை வேணும் இது வேணும் கேட்குறாங்க. ஆக்சுவலாக எங்களுடைய கோரிக்கை என்னென்னா, எங்களுக்கு ஏற்கனவே அரசாங்கம் என்ன சம்பளம் சொல்லியிருக்கோம் அதை கொடுத்துருங்க. அரசாங்கம் அக்செப்ட் பண்ணி கலெக்டர் வந்துட்டு உத்தரவு போட்ட சம்பளத்தை எங்களுக்கு கொடுங்க. அதை விட முக்கியமாக எங்களுக்கு என்ன பண்ணியோ அதை எங்களுக்கு செய்ய விடுங்க. இதுதான் வந்து மிக முக்கியமான இதுவாக இருக்குது. சமீபத்தில் பார்த்திங்கன்னா அரசாங்கமே ஒரு 9 மாவட்டத்துக்கு வந்துட்டு டெங்குக்கு ரெட் அலர்ட்னு சொல்லி சொன்னாங்க. அதில் காஞ்சிபுரம், திருவள்ளூர்லாம் கூட இருந்தது. அப்போது பல்வேறு பிரச்சனைகள், மிக முக்கியமாக காலநிலை மாற்றம், புவி வெப்பமயமாதல், இதெல்லாம் நம்ம திடீர்னு க்ளவுட் பர்ஸ்ட்லாம் நம்ம கேள்விப்பட்டதே கிடையாது. இப்போ திடீர்னு அதிகமான மழை குறைந்த காலத்தில் விழுது. இது மாதிரி பல்வேறு பிரச்சனைகள் காரணமாக கொசுகளுடைய வாழ்நிலை மாறி இருக்கு, கொசுவோட கேரக்டர் மாறி இருக்கு. முன்னெல்லாம் வந்து சீசனுக்கு மட்டும்தான் டெங்கு வரும், சீசனுக்கு மட்டும்தான் கொசு வரும். மாறிடுச்சு அதோடைய எல்லாமே. உலகத்தில் சில நாடுகளில் டெங்குவே நோயே இல்லை, அந்த நாடுகள்லையும் இப்போ டெங்கு வந்துருச்சு. ஸோ எந்த அளவுக்குன்னா இன்டர்நேஷ்னலாக அந்த குளோபல் வார்மிங் அப்படிங்கிறது, அந்த என்விரான்மெண்டல் கிரைசிஸ் இஷ்யூஸ் வந்து எல்லாத்தையும் பாதிக்குது. அப்போ மனிதர்களுடைய வாழ்நிலை எப்படி பாதிக்குதோ அதே போல் கொசுக்களையும் பாதிக்கிறது, கொசுவோடைய வாழ்நிலை அதெல்லாம் பாதிக்குது. இதனால் நமக்கு என்ன முக்கியமாக என்ன பார்க்குறோம் அப்படின்னா, ஆண்டு முழுவதும் டெங்கு வருது. இப்போ முன்னெல்லாம் ஒரு குறிப்பிட்ட சீசனில் டெங்கு வரும், இப்போ ஆண்டு முழுவதும் டெங்கு வருது. கொசுவினால் வந்து டெங்கு மட்டுமல்ல, மலேரியா போன்ற பல்வேறு கொசுவினால் வர நோய்கள் வருகிறது. அப்போது இந்த கொசுப்புழு ஒழிப்பு பணியாளர்களுடைய பணி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கிறது. இப்போ பார்த்திங்கன்னா இந்தியாவில், தமிழ்நாட்டில் ஒரு 25,000 பேர் இருக்காங்க. ஆனால் அது போதாது. இப்போ தமிழ்நாட்டில் மக்கள் தொகை அதிகரிச்சிருக்குது. ஏற்கனவே ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி இப்போ கிடையாது, இப்போ அதிகரித்து இருக்கிறது. அது மட்டும் அல்லாமல் கொசுவுடைய சூழ்நிலை எண்ணிக்கை அதிகரித்திருக்கிறது, கொசுவினால் பரவின நோய்களின் எண்ணிக்கை அதிகரிக்கிறது, ஆண்டு முழுவதும் இருக்கிறது. அப்போ வந்து இந்த பணியாளர் மட்டும் தான் ஈடுபடுறாங்க. ஆமா, இவங்க மட்டும் தான் ஈடுபடுறாங்க. இவங்க மட்டும் தான் எக்ஸ்க்ளூசிவ். இதை தவிர அவங்களுக்கு வேற வேலை கிடையாது. மருத்துவத்துறை, உள்ளாட்சித்துறையில் சேர்ந்த மற்ற அதிகாரிகள், இவங்களே உள்ளாட்சியில், அதான் இது ஒரு டியூவல் ரோலா இருக்கு, அதுதான் அங்கே வேற. ஸோ இப்போ இவங்க வந்து இந்த பணியில் இருக்காங்க. இப்போ அந்த மக்கள் தொகை அதிகரிச்சிருக்கிறது, கொசுவுடைய இது மாற்றி இருக்குது, ஆண்டு முழுவதும் இருக்கிறது. அப்போ என்ன பண்ணணும்னா, ஏற்கனவே ஒரு 25,000 பேர் இருந்தாங்கன்னா அது 50,000 75,000 அதிகப்படுத்தியிருக்க வேணும். ஆனால் அப்படி அதிகப்படுத்தல. பல இடங்களில் வந்து ஆட்குறைப்பு, பணி நீக்கம் வந்துட்டு இருக்கு. 25,000 பேர் எந்த காலத்தையும் இருக்காங்க, ரொம்ப வருஷமாக இருக்காங்க. இப்போ அதே எண்ணிக்கை தான். ஆமாம், நடுவில் வந்து கொரோனா டைமில் கொஞ்சம் ஏறிச்சு, அப்புறம் திருப்பி இறக்கிக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இது மாதிரி போயிட்டு இருக்கு. இப்போ இவங்கெல்லாம் எங்கே வேலை பார்க்குறாங்க அப்படின்னா, உள்ளாட்சியில், பேரூராட்சியில், நகராட்சியில், மாநகராட்சியில் பணிபுரிகிறாங்க. அப்போ உள்ளாட்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அங்கே கவுன்சிலர் இருப்பாங்க, அங்கே ஹெல்த் இன்ஸ்பெக்டர், பிளாக் மெடிக்கல் ஆஃபீஸர், இந்த மாதிரி இவங்களுக்கு வந்து நிறைய முதலாளிகள் இருக்காங்க. இப்போ நான் சொல்கிற வேலையை செய்ய அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இவங்களுடைய முக்கியமான வேலை என்ன, வீடு வீடாக போயிட்டு எங்கள் கொசுப்புழுவுக்கான வாழ்நிலை இருக்கா, அது மாதிரி இடம் இருக்கா, அப்போ அந்த கொசுப்புழு அடையாமல் இருக்கிறதுக்கான இது பண்ணால் மருந்து அடிக்கணும், அந்த மாதிரியான வேலை தான். ஆனால் அவங்க வேலையை அவங்களை செய்ய விடலைங்கிறது தான் மிக முக்கியமான கோரிக்கை. வீட்டு வரியா டிபிசியை கூப்பிடு, தொழில் வரியா டிபிசியை கொடுக்கு. அப்போ ரோடு வந்துட்டு நேராக இருக்கான்னு பார்க்கணுமா, ரோட்டை அளக்கணுமா, கடையை அளக்கணுமா, வணிக உரிமம் வாங்கணுமா, எல்லாத்துக்குமே டிபிசி தான். உங்களுடைய அந்த இதில் பார்க்குறேன், உங்களுடைய கோரிக்கை அட்டையில் பார்க்குறேன்,
அவர்கள் வேலையை அவங்களை செய்ய விடுங்கள். அதுதான் முக்கியமான கோரிக்கை. ஆமாம். ரெண்டாவது நீங்கள் குறிப்பிட்றீங்க உள்ளாட்சி பிரதிநிதிகள் அவங்களுடைய சொந்த வேலையும் வாங்கிக்கிறாங்க. இப்போ நீங்கள் வந்து சொல்கிறீங்க மற்ற அலுவலக ரீதியான வேலையை வாங்குறா சொல்கிறீங்க, சொந்த வேலையும் வாங்கிக்கிறாங்க, வீட்டு வேலையும் வாங்கிக்கிறாங்க. இப்போ இவங்களோட பிரச்சனை வந்து மிக முக்கியமான பிரச்சனை. வேலையை பொறுத்த வரைக்கும் பல முதலாளிகள் இருக்காங்க. இப்போ ஊராட்சியில் இருக்கிறவர் ஊராட்சி தலைவர், பிடிஓஹெச், ஹெல்த் இன்ஸ்பெக்டர் அந்த மாதிரி இருப்பாங்க. பேரூராட்சியில் பேரூராட்சி தலைவர் இருப்பாங்க. பேரூராட்சியில் இருக்கிற சில இடங்களில் வந்து கான்ட்ராக்டில் இருக்குது, சில இடங்களில் சுய உதவிக்குழு இருக்குது. இப்போ நான் சொன்னதுனால தான் உனக்கு வேலை, என் கையில் தான் உன்னோட சம்பளம் இருக்குது, நான் சொல்கிற வேலை செய் அப்படின்னு சொல்லி உள்ளாட்சி சம்பந்தமான வேலை, வரி வசூல் பண்ணுறது, தொழில் வரி வாங்கிக்கிறது, வீட்டு வரி வாங்கிக்கிறது, எஸ்ஐஆர் முதற்கொண்டு எல்லாம் செஞ்சுக்கிறாங்க. அது வந்து அலுவலக பணி. இது இல்லாமல் நான் கழுத்து போடலன்னா உனக்கு வேலை கிடைக்காது, நான் சொல்கிற பேச்சு நீ கேட்கலன்னா நான் உன்னை நிறுத்திட்டு வேற ஆள் வேலைக்கு வச்சிருவேன்னு சொல்லும்போது அவங்க வேறு எங்கள் வீட்டில் போயிட்டு தோட்ட வேலை பாரு, டாய்லெட்டு கழுவு அப்படின்னு சொல்லும்போது அவங்களால வந்து வேறு வழி கிடையாது. ஏன்னா அவங்கள அன்னாட கட்சிகள் வீட்டு வேலை, தோட்ட வேலை பார்க்குறாங்க, கழிவறையை சுத்தம் பண்ணுற வேலை, எல்லா வேலையும் செய்ய சொல்றாங்க. இது ஆதாரப்பூர்வமா இருக்கு. ஒருத்தர் ஒரு இடத்துல வந்துட்டு நாங்க நோட்டீஸ்லயும் போட்டிருக்கோம். விழுப்புரம் மாவட்டத்துல அவர் அந்த அதிகாரியோட ஹோட்டல்ல வந்து ஒரு நாளைக்கு 4 பேர் வரணுன்றாரு, ரொட்டேஷன்ல வரலன்னா நான் வேலை விட்டு எடுத்துருவேன்னு சொல்லி மிரட்டுறாரு. விழுப்புரம் மாவட்டத்துல அதுல நாங்க வந்து ஆதாரத்தோட வச்சிருக்கோம். அதே நாங்க நோட்டீஸ்லயும் போட்டிருக்கோம். இப்போ எங்களுடைய கோரிக்கை என்னன்னா, இந்த மாதிரியான பிரச்சனைகளை நீங்க வந்து அரசாங்கம் கவனிக்கணும். இதுல வந்து ஒவ்வொரு ஊராட்சியில ஒவ்வொரு பேரூராட்சியில் சில இடத்துல சுய உதவி குழு மூலமா இருக்கு. அப்ப அந்த சுய உதவி குழுல நடத்துறவங்க என்ன சொல்லுவாங்க, நான் நினச்சாதான் உனக்கு வேலைம்பாங்க. அவங்க கவர்மெண்ட் கிட்ட 20 பேருக்கான அக்ரிமெண்ட் போட்டு 20 பேருக்கான சம்பளம் வாங்கியிருப்பாங்க. ஆனால் அது நமக்கு தெரியவே தெரியாது. 15 பேருக்கு சம்பளம் கொடுப்பாங்க, அவங்க கொடுக்கும்போது தான் சம்பளம். இப்போ இதையெல்லாம் நிறுத்துங்க. இது வந்து பல்வேறு பிரச்சனைகள் வழிவகுக்கிறது. இன்னும் ஒன்று கூட சொல்கிறேன் நான், சில இடத்துல வந்து ஒரு ஹெல்த் இன்ஸ்பெக்டர் மாதிரி ஒருத்தவங்க இல்லை யாரோ ஒரு அதிகாரி வந்துட்டு நீ 4 நாளைக்கு ஆப்சென்ட்டாக பரவாயில்ல, நான் வந்து ப்ரெசன்ட் போட்டுறேன், 2 நாள் சம்பளத்தை நீ எடுத்துக்கோ, 2 நாள் சம்பளத்தை நான் எடுத்துக்கிறேன். இதுவும் நடக்குது. அப்போ நான் என்ன சொல்ல வரேன், இதெல்லாம் சரி செய்ய வேண்டும். எந்த துறையாக இருந்தாலும் அது மக்களுக்கான துறை. மக்களுக்கு நோய் தடுப்புங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ பார்த்தீங்கன்னா தொற்றா நோய்கள் அதிகரித்து வருகின்றது. இப்போ பிபி, சுகர் இந்த மாதிரி தொற்றா நோய் அதிகரித்து வருகிறது. ஆனால் இப்போ தொற்று நோயும் அங்கங்கே அதிகரிக்கிற வருகிறதுன்னு பார்க்கின்றோம். அப்புறம் வேக்சின் ப்ரிவென்டபிள் டிசீஸும் அதிகரித்து வருதுன்னு பார்க்கின்றோம். இப்போ இதெல்லாம் இருக்கும் பொழுது முக்கியமாக கொசுவினால் பரவுகின்ற நோய்களை தடுக்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் அக்கறையும் இருக்கின்றது. அதை பண்ணுறது இவங்க தான். இப்போ இவங்களுடைய வேலையில் பெரும்பாலான நேரம் அவங்களுடைய வேலை அவங்க செய்ய முடியல, டிபிசி தொழிலாளி கொசுப்புழு ஒழிப்பு பணியை செய்ய முடியவில்லை அப்படின்னா அது அரசோட கவனத்துக்கு கொண்டு வரதுக்கு தான் இந்த கவன ஈர்ப்பு உண்ணாவிரதமாக. இவங்க வந்து நேரடியாக எந்த துறையின் கீழ் வராங்க? உள்ளாட்சித்துறையின் கீழே வராங்க. இதுல என்ன ஒரு நீங்க வந்து மருத்துவத்துறை கீழே பணியாளர்கள் நியமிக்கணும்னு கேக்குறீங்களா? ஆமா. ஏன் அப்படின்னா இப்போ நான் வந்து 9 மாவட்டம் அந்த ரெட் அலர்ட் கொடுத்தாங்கன்னு சொல்லி சொன்னேன்ல, அவங்க கவர்மெண்ட் உடனே என்ன சொல்லிட்டாங்கன்னா, பொது சுகாதாரத்துறையில் நோய் தடுப்பு துறையில் டைரக்டர் பப்ளிக் ஹெல்த் அவர் என்ன சொல்றாருன்னா, ஒரு ஏரியாவில் 3 பேருக்கு டெங்கு பாசிட்டிவ் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு நாங்கள் வந்து இந்த தொழிலாளி டிபிசி பயிலுக்கு 200 ரூபா ஃபைன் போடுவோம் அப்படின்றாரு. அதை விட அதிகமாக வந்து கேஸ் வந்துச்சுன்னா அவருடைய ஒரு நாள் சம்பளத்தை வந்து ரத்து செய்வோம்னு சொல்றாரு. இது வந்து லாஜிக்கே இல்லாதது. ஆனால் வந்து இப்போ முறையா பணி செய்யணுங்கிறதுக்காக தானே இதை சொல்றாங்க. பணி செய்ய அதுதான் நாங்கள் சொல்லுங்க, இவங்க வேலையை இவங்க பண்ண விட்டா தானே. இப்போ ஒரு நாளைக்கு வந்து ஒரு வாரத்துக்கு நம்ம வந்து கடந்த ஒரு மாசத்துல மட்டுமே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா 1500 பேர் டெங்குவால் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு ஒரு புள்ளி விவரம் சொல்லுது தமிழ்நாட்டில். அப்படி இருக்கும்போது வந்து அரசு வந்து இதை வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக வந்து கட்டுப்படுத்த வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்கல்ல. ஆமாம், அதுதான் நாங்கள் சொல்கிறோம். இவங்களோட வேலையே நோய் தடுப்பு வேலை தான். அது பொது சுகாதாரத்துறை நோய் தடுப்பு. அதனால தான் அவங்களை பொது சுகாதார அபராதத்துக்கு நீங்கள் எதுக்குறீங்களா? அது சொல்லுங்கள், நீங்கள் உங்களோட கோரிக்கை நியாயமானது. அபராதத்துக்கு அவங்களுக்கு சம்மந்தமே கிடையாது. இப்போ நான் ஒரு டிபிசி தொழிலாளி இருக்காப்புல, அவருடைய வேலை நேரம் முழுவதுக்கும் அவருடைய வேலையை செய்ய விட்டுட்டு நீங்கள் அபராதம் போட்டிங்கன்னா பரவாயில்ல. அவருடைய வேலையை தான் செய்ய விடலைங்கிறதான பிரச்சனை. தனியான கோரிக்கை வைக்க, தனியான கோரிக்கை இல்லைங்க, அப்படி இல்லை. அது நாங்கள் எல்லாம் சொல்லிட்டோம், எங்கள் வேலையை இங்கே செய்ய விடுங்கன்னு சொல்லியாச்சு. அது எங்கேயுமே நடக்க மாட்டேங்குது. அதனால தான் பொது சுகாதாரத்துறைக்கு கொண்டு வாங்கன்னு சொல்கிறேன். ஏன்னா நான் தானே அவங்க சம்பளம் கொடுக்குறேன், நான் சொல்கிற வேலை செய்ய தானே நீ இருக்க, இஷ்டம் தான் வேலை பாரு, இல்லாட்டி போ, நான் வேற ஆளை வச்சுக்கிறேன்னு சொன்னால் அந்த தொழிலாளிக்கு வயிற்று பிரச்சனை, சம்பள பிரச்சனை, அவங்க பசி, அதனால அவங்க செய்கிறாங்க. இப்போ பொதுமக்கள் பிரச்சனையிலேருந்து நீங்கள் இதை பாருங்கள், நோயை தடுக்கணும். அப்போ அதற்கான பணியை செய்யணும், அவங்க செய்ய விடணுங்கிறது தான் அது மேட்ரு. ஒன்றும் இல்லைங்க, ஒரு நீங்கள் வந்து சைக்கிள் ஸ்டாண்டு ஒன்று வச்சுருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், நகராட்சி, அது டோக்கன் கொடுக்குற வேலை. நாள் 80லேருந்து 90% நேரம் அவங்களோட வேலை நேரம் கொசுக்கும் அதுக்கு சம்மந்தமே இல்லை. அப்புறம் எப்படி நீங்கள் அந்த வேலை நீங்கள் தான் செய்ய சொல்கிறீங்க? அப்புறம் நீங்கள் கொசு வந்தது, டெங்கு வந்துச்சுன்னா நீங்கள் 200 ரூபா ஃபைன் போட்டிங்கன்னா எப்படி? அப்போ யாருக்கு ஃபைன் போடணும்? இவங்க வேலை செய்ய விடாமல் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு தான் ஃபைன் போடணும். இது ஒன்று. இன்னொரு விஷயம் நான் சொல்கிறேன், இதெல்லாம் தொடர்ந்து நாங்கள் பல இதை பண்ணிட்டு இருக்கோம். இன்னொரு விஷயம் நான் சொல்கிறேன், இப்போ ஒருத்தர் வந்து சென்னையில் வந்து தங்குறாரு, அவருக்கு சென்னையில் கொசு கடிக்குது, அவர் அங்கேருந்து ட்ராவல் பண்ணி வந்து கன்னியாகுமரி போகிறாரு. கன்னியாகுமரி போய் தான் அவருக்கு 2 நாள் கழிச்சு காய்ச்சல் வரும், பாசிட்டிவ் வரும். அப்போ சென்னையில் இருக்கிற டிபிசிக்கு போடாமல் நீங்கள் அங்கே போட்டிங்கன்னா என்ன அர்த்தம்? இது அவ்வளவு இது லாஜிக்காக இதை பார்க்கணும். அதனால தான்
தான் நாங்கள் என்ன சொல்கிறோம், மக்கள் தொகைக்கு ஏற்ப நோயின் தன்மைக்கு ஏற்ப நீங்கள் வந்து டிபிசி தொழிலாளர்களை எண்ணிக்கையை அதிகப்படுத்துங்க. எத்தனை பேரை போட்டிருக்கீங்களோ அத்தனை பேரை வேலைக்கு வைங்க, அவங்களுக்கு அவங்க வேலையை செய்ய விடுங்க, அவங்களுக்கு அரசு நிர்ணயித்துள்ள ஊதியத்தை கொடுங்க. இதை பண்ணாலே அவங்க வந்து தினக்கூலி அடிப்படையில் ஊதியம் வழங்கப்படுதா? அது தினக்கூலினா நீங்க சொல்றீங்க சில இடங்கள்ல 200 ரூபாய் கொடுக்குறாங்க, இப்போ 350 ரூபாய் கொடுக்குறாங்க. குறைந்தபட்ச ஊதிய சட்டம்னு ஒரு சட்டம் இருக்கு. அதன் அடிப்படையில் தொழிலாளர் நலத்துறை வந்து இவங்களுக்கெல்லாம் வந்து சம்பளத்தை வைக்கிறாங்க. அதுல நகராட்சிக்கு ஒரு சம்பளம், மாநகராட்சிக்கு ஒரு சம்பளம், அந்த மாதிரி சம்பளம் கொடுக்குறாங்க. அதை வந்து மாவட்ட ஆட்சியர் வந்து அவருடைய இதில் ஒவ்வொரு ஆண்டும் போடுவார். அந்த சம்பளத்தை கொடுக்கணுமானா இவங்க கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அதான் பிரச்சனை. இப்போ இன்னும் இவங்களுக்கு வந்து செமி ஸ்கில்டு கிரேட் 1ன்னு இவங்களை வகைப்படுத்தி ஊதியம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி 2017-62 2D ஆர்டர்னு சொல்லுது, 2023 உத்தரவு சொல்லுது. ஆனால் இவங்களுக்கு செமி ஸ்கில்டு கிரேட் 1 சம்பளம் கொடுக்கல. இந்த தமிழ்நாட்டிலேயே ஒரு இடங்களில் மட்டும்தான் மாதிரி கொடுக்குறாங்க. மற்ற இடத்துல எல்லாமே இவங்களுக்கு அன்ஸ்கில்டு, தகுதி திறமை இல்லாதவங்க சம்பளம் கொடுக்குறாங்க. சரி, ஓகே, நீங்கள் அன்ஸ்கில்டுன்னு அவங்களை தவறாக வகைப்படுத்தி அந்த சம்பளமாச்சும் கொடுக்குறாங்களா? அதுவும் இல்லை. இப்போ மாநகராட்சிக்கு 766 ரூபா கொடுக்கணும் அன்ஸ்கில்டு லேபர்னா. ஆனால் திருப்பூரில் பார்த்தீங்கன்னா 380 ரூபா தான். கடலூரில் பார்த்தீங்கன்னா 200 ரூபா தான் கொடுக்குறாங்க. 760 ரூபா எங்கே இருக்குது, 200 ரூபா எங்கே இருக்குது, 760 ரூபா எங்கே இருக்குது, 350 ரூபா எங்கே இருக்குது. ஸோ இது போன்ற பல்வேறு பிரச்சனைகள் இருக்கிறது. அதனால தான் நாங்கள் அரசுக்கு என்ன சொல்லுவோம்னா, கலெக்டரோட உத்தரவு வந்து கலெக்டர் போட்டதோட கலெக்டரோட வேலை முடியல. அப்போ குறைந்தபட்ச ஊதிய சட்டத்தின் அடிப்படையில் நீங்கள் ஒரு உத்தரவு போடுறீங்க, அது திட்டம் கிடையாது, ஒரு சட்டம். அதன் அடிப்படையில் நீங்கள் போடும்போது அது நிறைவேற்றப்படுகிறதான்னு பார்க்க வேண்டியது கலெக்டரோட வேலை, அதே நேரம் தொழிலாளர் துறையோட வேலை. இதில் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து பலர் சம்மந்தப்படுறாங்க. வேலை செய்யறது உள்ளாட்சித்துறை, ஊராட்சி, பேரூராட்சி, நகராட்சி, அப்புறம் சுய உதவிக்குழு, அப்புறம் கான்ட்ராக்ட், இப்படிலாம் இருக்கு. ஆனால் அதில் ஹெல்த் இன்ஸ்பெக்டர், பிளாக் மெடிக்கல் ஆஃபீஸர், அவங்க இவங்க பல்வேறு பேர், அங்கே இருக்கிற லோக்கல் கவுன்சிலரு, அங்கே இருக்கிற லோக்கல் எக்ஸ் கவுன்சிலரு, அல்ல வேற ஒரு பிரமுகர், இப்படி எல்லாருக்கும் கீழே அவங்க வந்து எல்லாரும் சொல்கிற வேலையும் செய்யணும்னா அது எப்படி அவருடைய பணியை அவங்க செய்ய முடியும்? அப்போ பொதுமக்களுடைய கண்ணோட்டத்திலையும் பார்க்கும் பொழுது நோய் தடுப்பு துறை சரியாக செயல்பட வேண்டும். அப்படி செய்தால் மட்டும்தான் அவங்களுக்கு நோய் வராமல் இருக்கும். இன்னைக்கு வரைக்கும் டெங்குக்கு வேக்சின் கண்டுபிடிக்கல. அப்போ டெங்குவை தடுக்கிறது தானே சரியான முறையாக இருக்க முடியும். அப்போ எவ்வளோதான் அறிவியல் தொழில்நுட்பம் வளர்ந்தாலும் காச நோய் போன்ற நோய்களுக்கும் டெங்கு போன்ற நோய்களுக்கும் இன்னும் தடுப்பூசி சரியாக இல்லை என்றும் பொழுது அந்த நோய் தடுப்புத்துறை கவனம் செலுத்த வேண்டும். அதற்காகத்தான் இவர்கள் நாங்கள் சுகாதாரத்துறை போட்டிங்கன்னா ஒரு ஓனராக இருப்பாங்க. இப்போ இன்னொரு விஷயம் சொல்ல, சுகாதாரத்துறை இயக்குனர் தான் ஃபைன் போட்டார். டெங்கு அதிகரிச்சா நம்ம யாரை கேட்குறோம்? சுகாதாரத்துறை இயக்குனர் கேட்குறோம். ஆனால் இந்த நோய் தடுப்பு இருக்கிறவங்க அவர்கிட்ட இல்லவே இல்லை. அவருக்கு கீழே வந்து வேலை செய்யலை. ஆனால் அவர் எதாவது பிரச்சனை அவர் தான் கேட்குறோம். கேள்வியாக இருக்குது. இப்போ நீங்கள் சுகாதாரத்துறையிலும் இல்லை, உள்ளாட்சித்துறையில் கீழே வேலை பார்க்குறாங்க, அதுவும் தினக்கூலி அடிப்படையில் வேலை பார்க்குறாங்கன்னு சொல்கிறீங்க. தினக்கூலி அடிப்படையில் வேலை பார்க்குறவங்களுக்கு எப்படி அவங்க வந்து அபராதம் போடுறாங்க? ஆமாம், அதனால தான் நாங்கள் வந்து மாத ஊதியமாக மாற்றி கொடுங்க, இவங்களுக்கு இதெல்லாம் இவங்களோட வேலையையும் எல்லாவற்றையும் வரையறுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ செமி ஸ்கில்டு கிரேட் 1 சம்பளமாக கொடுத்து மாத ஊதியமாக கொடுத்து அதையும் காலதாமதம் என்று கொடுக்கணும்னு சொல்கிறோம். அதே நேரத்தில் வந்து இவங்களுக்கு ஒரு இடத்துல 30 பேர் இருக்கணும்னா 30 பேர் வேலைக்கு வைக்கணும். அங்கங்கே ஆட்குறைப்பு செய்கிறது, அங்கங்கே பணி நீக்கம் செய்வது. அப்போ வந்து அது எங்களுக்கு என்ன தெரியாதுன்னா, இப்போ ஒரு இடத்துல 33 பேர் இருக்கணும் அப்படின்னு இருக்குது, ஆனால் 15 பேர் தான் இருக்காங்க. ஈரோடு மாவட்டம், எல்லா மாவட்டத்திலும் இந்த பிரச்சனை இருக்குது. அப்போது இவங்க 33 பேரை வச்சுக்கிட்டு அந்த அதிகாரி சம்பளம் வாங்கிட்டு 15 பேரை வேலைக்கு வச்சுட்டு அவர் அந்த பணத்தை எடுத்துக்கிறாரா, இல்லை நிஜமாவே 15 பேர் தான் இருக்காங்கன்னு தெரியும். ஆனால் ஆர்டரில் பார்த்தீங்கன்னா இந்த குறிப்பிட்ட ஊருக்கு 33 பேர் இருக்கணும் அப்படின்னு இருக்கு. ஸோ அப்போ வந்து இந்த மாதிரி பல்வேறு பிரச்சனைகளுக்கு ஒரு வெளிப்படைத்தன்மை இல்லாமல் இருக்கிறது. எப்படி பார்த்தாலும் டிபிசி தொழிலாளி பாதிக்கப்படுகிறார்கள், அதை விட அதிகமாக பொதுமக்கள் பாதிக்கப்படுகிறார்கள். ஏன்னா கொசு அதிகமாகுது, அப்போ கொசுவினால் பரவுகிற நோய் வருகிறது. இப்போ எல்லாமே இருக்குது, சிக்கன் குனியா எல்லா நோயும் வருகிறது. அப்போ இதெல்லாம் தடுக்க வேண்டிய பொறுப்பும் அதெல்லாம் ஸ்ட்ரீம்லைன் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கிறது. அப்படின்னா டிபிசி தொழிலாளரோட பிரச்சனை, அவர்களுடைய ஊதியம் எல்லாமே சரி செய்யப்பட வேண்டும். அதே நேரத்தில் அதை சரி செய்வதன் மூலமாக, அதை ஒழுங்குபடுத்துவதன் மூலமாக பொதுமக்களுடைய நலனையும் பாதுகாக்கப்படும். இப்போ இதில் ஒரு கேள்வி இருக்கு. இப்போ டிபிசி தொழிலாளர்கள் நீங்கள் சொல்கிறீங்க, மாத ஊதியம் வழங்கப்படணும்னு வலியுறுத்துறீங்க. அவங்களுக்கு ஏதாவது குறைந்தபட்ச தகுதி இருக்கிறதா? அவங்களுக்கு ஏதாவது பயிற்சி அளிக்கப்படுகிறதா? இல்லை, அவங்க மருந்தை வந்து பயன்படுத்தணும், ஆமாம், அவங்க அந்த ஸ்கில் இருக்கணும் அவங்களுக்கு. அதாவது அவங்க செமி ஸ்கில்டு கிரேட் 1 இருக்காங்க. ஸோ இது வந்து எந்த அளவுக்கு மருந்து கலக்கணும், எப்படி அடிக்கணும், எந்த இடத்துல எல்லாம் வந்துட்டு உங்களுக்கு வந்து கொசு அடைய வாய்ப்பு இருக்கிறது, அந்த மாதிரி எந்த சீசனு, பொட்டன்ஷியல் ஏரியாஸ், அது மாதிரியான ஒரு ஸ்கில் அவங்களுக்கு தேவைப்படுது. அதுக்கான ட்ரைனிங் கொடுக்குறாங்க. அப்பப்போ தேவைப்படும் பொழுது நியூவாக வரும்பொழுது அதையும் அவங்களுக்கு வந்து பண்ணணும். இதனால தான் நாங்கள் சொல்கிறோம், இப்போ நீங்கள் வந்து ஒரு ஸ்கில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாத்துக்கும் ஒரு ஸ்கில் இருக்குது. ஒரு கேமராமேனாக இருக்கட்டும், ரிப்போர்ட்டராக இருக்கட்டும், ஒரு ஃப்ரெஷ் ரிப்போர்ட் இருக்கும், ஒரு 10 வருஷம் ஒர்க் பண்ண ரிப்போர்ட் இருக்கும், எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஆனால் பல இடங்களில் இவங்களுக்கு ஏதான ஒரு பிரச்சனையில் அதிகாரிகளுக்கோ இல்லை அங்கே இருக்கிற அரசியல்வாதிகளுக்கோ ஒத்துழைக்கலைன்னா உடனே வேலையை விட்டுட்டு அவங்களுக்கு வேணுங்கிற ஆளுங்களை வேலை போட்டுக்கிறாங்க. அவங்க வந்து ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸே இல்லாதவங்களாக இருக்காங்க. அதனாலேயும் மக்கள் பாதிக்கப்படுறாங்க. இவங்களுக்குமே வந்து இப்போ 10 வருஷம் இந்த வேலை பார்த்துட்டு திடீர்னு நாளையிருந்து வேலை இல்லை அப்படிங்கும் பொழுது மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது. அதனால தான் பணி நீக்கமும் கூடாது, ஆட்குறைப்பும் கூடாது. அதே நேரத்தில் மக்கள் தொகைக்கு ஏற்ப நிறைய பேர் புதுசாக வந்து வேலைக்கு போடணும் அப்படிங்கிறதையும் சொல்கிறோம். இப்போ நீங்கள் தினக்கூலி அப்படின்னு சொல்கிறீங்க,
அவங்களுக்கு வந்து மாத ஊதியம் வழங்கணும்னு சொல்றீங்க. தினக்கூலி முறையை மாத்திட்டு மாத ஊதியம் தினக்கூலியா இப்போ எடுக்கிறாங்க, மாத ஊதியம் வழங்கணும்னு சொல்றீங்க. இவங்களுக்கு மாதம் முழுக்குமே வேலை இருக்குமா, தினந்தோறும் வேலை இருக்குமா, இல்லை மாசத்துக்கு இத்தனை நாள் இப்போ வந்து 3 மாசம் 100 நாள் வேலை திட்டம் மாதிரி ஏதாவது இவங்களுக்கு எப்படி கொடுக்குறாங்கன்னா ஒர்க் ஆர்டர் வந்து 3 மாசம் 6 மாசம் அந்த மாதிரி கொடுக்குறாங்க. சில இடங்கள்ல 6 மாசம் கொடுக்குறாங்க, பல இடங்களில் 3 மாசம் கொடுக்குறாங்க. அதனால தான் எங்களுடைய ஒரு கோரிக்கையாக வந்து ஆண்டு முழுவதும் வேலை கொடுன்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஏன் ஆண்டு முழு கொசு இருக்கு, ஆண்டு முழு கொசு இருக்கு, வேலை பிரச்சனை இருக்கிறது. இப்போ இவங்க சுகாதாரத்துறைக்கு வந்தாங்கன்னா, இப்போ கொரோனா டைம்ல அவங்க வேலை பார்த்தாங்க, கொரோனாக்கும் கொசுக்கும் சம்மந்தமே இல்லை. ஆனால் இவங்க ஃபுல்லாக கோவிலில் வேலை பார்த்தாங்க. இவங்க சுகாதாரத்துறை எம்ப்ளாய் வச்சிருந்தாங்கன்னா எல்லா நோய் தடுப்பு இதுலையும் இவங்களை பயன்படுத்திக்கலாம் அக்கார்டிங் டு த நீடு. இப்போ ஆண்டு முழுவதும் கொசுனாலேயோ இல்லை டெங்கு இல்லைன்னா கூட ஒரு மாசத்துக்கு அவங்களுக்கு வந்து என்ன நீடு இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்துக்கலாம் அப்படிங்கிறது தான் எங்களுடைய முக்கியமான கோரிக்கை. ஆரம்பத்திலே வந்து ஒரு விஷயத்தை மறுத்தீங்க, இருந்தாலும் கூட இந்த கேள்வி எழுது. ஏன்னா இப்போ இடைநிலை ஆசிரியர்கள் வந்து போராட்டம் பண்ணுறாங்க, துப்புரவு பணியாளர்கள் போராட்டம் பண்ணுறாங்க. தேர்தல் நெருங்கக்கூடிய காலத்தில் வந்து அது ஒரு ஃபேஷன் ஆயிடுச்சு என்பது போல விமர்சனங்கள்லாம் கூட முன்வைக்கப்படுகிறது. ஏன் வந்து இவ்வளோ காலம் விட்டு இந்த நேரத்தை நீங்கள் சூஸ் பண்ணியிருக்கீங்க? இல்லை, இவ்வளோ காலம்லாம் கிடையாது. தொடர்ந்து இப்போ நாங்கள் ஈரோடு மாவட்டம் பல்வேறு மாவட்டங்களில் அங்கங்கே வந்து நாங்கள் பிரச்சனை வரும்போது அங்கங்கே வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணுறோம். அங்கங்கே இருக்கிற கலெக்டரை போய் பார்த்தோம். உதாரணத்துக்கு நாமக்கல் மாவட்டத்தில் ஒரு 12 ஊராட்சி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அவர் கலெக்டர் சொன்ன சம்பளத்தை எல்லா இடத்துக்கும் கொடுத்துட வேண்டியதானே, கொடுக்கவே மாட்டேங்கிறாங்க. ஒவ்வொரு இடத்துக்கும் போராட்டம், ஒவ்வொரு இடத்துக்கும் கடிதம் கொடுக்கணும், கலெக்டருடைய அன்னைக்கு போய் உட்காந்துட்டு மண்டே அன்னைக்கு போய் உட்காந்துருக்கணும். அப்போ வந்து இந்த பிரச்சனையை வந்து இப்போ 25,000 பேர் இருக்காங்க அப்படின்னா 25,000 பேரில் ஒரு 1000 முதலாளி இருக்காங்க. ஒரு ஊர்லேயே வந்து இருக்கும்போது ஒருத்தொருத்தட்டே போய் பேச்சுவார்த்தை மூலமாகவோ இல்லை போராட்டத்தின் மூலமாகவோ செய்வது சரியாக இல்லை. அதனால தான் அரசாங்கத்துக்கிட்ட நாங்கள் வந்து ஒரு கவன ஈர்ப்பாக என்ன பண்ணுறோம், இது வந்து இந்த நிறைய பிரச்சனைகள் அங்கே இருக்கிறது, இதை சரி செய்ய வேண்டிய அவசியம் இருக்கிறதுங்கிறத நாங்கள் கொண்டு வரோம். இதில் புதுசாக வந்து ஒரு ஃபினான்ஷியல் டிமாண்ட் எதுவுமே கிடையாது. ஏற்கனவே வந்து கலெக்டர் வந்து ஃபிக்ஸ் பண்ண இது சம்பளத்தை தான் நாங்கள் கேட்குறோம். அதுவும் அவர் வந்து எவ்ரி இயர் ஃபிக்ஸ் பண்ணுறது தான். அது நியூ டிமாண்டு, ஃபினான்ஷியல் டிமாண்ட், இந்த நேரத்தில் இந்த பொருளாதார டிமாண்டை நம்ம வச்சு நம்ம அச்சீவ் பண்ணலாம் அப்படிங்கிறது அரசாங்கத்துக்கு வந்து ப்ரெஷர் கொடுக்கறது அப்படி கிடையாது. இது வந்து தொடர்ந்து நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஈரோட்டில் கூட ஆர்ப்பாட்டம் பண்ணி நீக்க உத்தரவு எதிர்த்து பண்ணோம். இந்த மாதிரி அங்கங்கே பண்ணும் பொழுது ஒட்டுமொத்தமாக சில விஷயங்களை சரி செய்ய வேண்டியிருக்கிறது. அதுக்கு வந்து மாநிலம் தழுவிய ஒரு பிரச்சனை இருக்கு. இப்போ ஒரு இடத்துல போயிட்டு ஈரோடு கலெக்டரேட்லையோ இல்லை நான் அரியலூர் கலெக்டர்கிட்ட போயிட்டு நீங்கள் சுகாதாரத்துறை மாற்றுங்க நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா சுகாதாரத்துறை உள்ளாட்சித்துறையில் வந்து பல்வேறு பிரச்சனை இருக்கிறது. கான்ட்ராக்டில் வைக்காதீங்க, சுய உதவி குழுக்கு கொடுக்காதீங்க, ஒரு இடத்துல ஊராட்சி தலைவர், ஒரு இடத்துல பேரூராட்சி தலைவர், ஒரு இடத்துல சுய உதவி குழுவோடைய இதில் இப்படின்னு சொல்லி எந்த இடத்துலையும் வேலை சரியாக நடக்க மாட்டேங்குது. அது ஆனால் வந்து சம்பளமும் சரியாக கொடுக்க மாட்டேங்கிறேன். அப்போ சம்பளத்தையும் கரெக்டாக கொடுங்க, வேலையும் கரெக்டாக வாங்கிக்கோங்க, பொது சுகாதாரத்தை சரி பண்ணுங்கன்னு சொல்லும் பொழுது இது மாநிலம் தழுவிய பிரச்சனையாக இருக்கும்போது இதை ஒழுங்குபடுத்த வேண்டிய அவசியம் இருக்கிறது. அப்படிங்கிறத மாநிலம் தழுவிய ஒரு விஷயமாக தான் நாங்கள் பார்க்குறோம். அமைப்பு வந்து இடதுசாரிகள் மையப்படுத்திய ஒரு அமைப்பாக தான் இருக்கிறது. அதே சமயத்தில் வந்து நீங்கள் வந்து உங்களுடைய அமைப்பு மூலமாக அமைச்சரையோ முதலமைச்சரையோ நேரடியாக சந்திக்க முயற்சி பண்ணல. இப்போ வந்து நம்ம துறை சார்ந்த அமைச்சரை வந்துட்டு நம்ம உள்ளாட்சித்துறை நேரு ஐயாட்ட வந்துட்டு ஒரு முக்கியமான ஒரு பணி நீக்க உத்தரவு வந்து இருந்துச்சு ஈரோட்டில். அந்த விஷயத்தை எடுத்துட்டு போனால் அவர் உடனே சரி செய்து மருத்துவத்துறையில் வேலை வேணும்னா நீங்கள் மருத்துவ இல்லை முதல்ல உள்ளாட்சி தான் பார்க்கணும். அந்த கான்செப்ட் டெசிஷன் வந்து பாலிசி டெசிஷனை வந்துட்டு கவர்மெண்ட் எடுப்பாங்க. சில அதிகாரிகளை டிபிஹெச் எல்லாம் போய் பார்த்து கூட நாங்கள் எங்கள் கோரிக்கை குறைபாடு களையணுங்கிறதுக்காக தான் நாங்கள் டிபிஹெச் போய் பார்த்து இந்த மாதிரி நீங்கள் சுகாதாரத்துறைக்கு எடுக்கணும்னு சொல்லிட்டு வந்தோம் நாங்கள். ஏன்னா அவர் தான் வந்து ஃபைன் போட்டவர். ஸோ என்ன சார் இது மாதிரி ஃபைன் போட்டிங்க, நீங்கள் ஃபைன் நாங்கள் உங்ககிட்டே வந்துடுறோம், நீங்கள் அப்போ வந்து எங்களை நாங்கள் தவறாக வேலை செஞ்சீங்கன்னா ஃபைன் போடுங்க, எங்களுக்கு பிரச்சனையே வந்து எங்கள் வேலை நாங்கள் செய்யணும்னு தான் சொன்னோம். ஸோ இது வந்து இது பெரிய பாலிசி டெசிஷன். இதுக்கு வந்து அதிகமான அழுத்தங்களும் அதுக்கான தேவையை வந்து வலியுறுத்த வேண்டிய அவசியமும் இருக்கிறது. அது வந்து வெறும் ஒரு 2 லெட்டர் கொடுத்தா மட்டும் ஏற்படுதில்லை. இப்போ நாங்கள் ஒரு போராட்டம் அறிவிச்சோம் தான் நீங்கள் இந்த நிகழ்ச்சிக்கு கூப்பிடுறீங்க. இதன் மூலமாக கருத்துக்கள் வந்து மக்கள் மத்தியில் போகும், மக்களுக்கும் தெரியும் ஓகே இது சரியான கோரிக்கை தான் அப்படின்ற அடிப்படையில். ஸோ அந்த அடிப்படையில் தான் ஒரு கான்ஷியஸ் ஒரு கருத்து உருவாக்கி தான் நம்ம வந்து மாற்றணும். ஏன்னா ஒரு துறையிலேருந்து இன்னொரு துறைக்கு இது பண்ணு. இப்போ பார்த்தீங்கன்னா உள்ளாட்சி துறையில் இருக்கிறவங்க விட்டு கொடுக்கவே மாட்டாங்க. ஏன்னா அவங்களோட எல்லா வேலைக்கும் இந்த டிபிசி அப்படின்ற மாதிரி இருக்குது. அப்படி இருக்கும் பொழுது அது அங்கே அந்த துறை இருக்கிறவங்க அப்ஜெக்ட் பண்ணாமல் இருக்கணும். இப்போ இந்த துறையில் சுகாதாரத்துறையை ஏற்றுக்க தயாராக இருக்கலாம். ஆனால் சுகாதாரத்துறைக்கு சம்பளம் வந்து யார் கொடுக்குறது இருக்கு, ஏன்னா எங்கள் உள்ளாட்சி சம்பளம் கொடுக்குறாங்க. இதெல்லாம் ஒரு பெரிய விஷயங்கள். ஆனால் அதுதான் மக்களுக்கு நன்மை பயக்கிற விஷயம். இப்போ தொழிலாளின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 25,000 தொழிலாளி தான். 25,000 தொழிலாளிக்கு நம்ம நன்மை பயக்கணுங்க சங்கம் வச்சுருக்கோம். அந்த 25,000 தொழிலாளி மூலமாக பொது சுகாதாரத்துறைக்கு நன்மை பயக்கணுங்கிறதுக்காக தான் இப்போ ஒரு மருத்துவராகவும் நான் உட்காந்து பேசிகிட்டு இருக்கேன். அப்போ அதையும் நம்ம மக்கள் மத்தியில் எடுத்துகிட்டு போனோம். இங்கே எல்லாம் இது ஒரு பிரச்சனை இருக்கிறது. 25,000 பேர் வேலை செய்கிறாங்க, ஆனாலும் வந்து அவுட்கம் வந்துட்டு ஸ்ட்ரீம் லைன் ஆகலை. இப்போ இதை இப்படி இருந்தால் ஸ்ட்ரீம் லைன் ஆகும் அப்படிங்கிற மாதிரி நம்ம
நம்ம சொல்லும் பொழுது அதை மக்கள் மத்தியில் எடுத்துகிட்டு போக முடியுங்கிறதுக்காக மக்களுடைய கருத்தையும் நம்ம எடுக்கணும். அதே நேரத்தில் இப்போ வந்து பணி நீக்க உத்தரவை வந்து இது பண்ணி நாங்கள் ஐயாட்டுக்கே சொன்னோன்னே அவர் உடனே சரி செய்து கொடுத்தார்கள். இது போன்ற பல்வேறு பிரச்சனைகள் இருக்கின்றன என்பதை நம்ம எடுத்து சொல்ல வேண்டியதாக இருக்கு. இப்போ இந்த தொழிலாளர்களுடைய பிரச்சனைக்கு ஒரு பக்கம், இப்போ நீங்கள் வந்து ஆரம்பத்தில் சொன்னது போல கொசு வந்து தன்னுடைய இயல்பை மாற்றிக்கொண்டே இருக்கிறது அப்படின்னு சொல்கிறீங்க. அதுக்கு வந்து ஒரே தீர்வு வந்து தடுப்பூசி கண்டுபிடிக்கிறது மட்டும்தானா, இல்லை பொதுமக்கள் சார்ந்து சிந்திக்கக்கூடிய கேள்வி இதுவாக? இல்லை, தடுப்பூசி ஒரு ரோல் தான். கொசு வளர விடாமல் பார்த்துக்கணும். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து அங்கங்கே தேங்கக்கூடாது. முதல்ல குப்பை அகற்ற. இப்போ எங்கள் வீடு வந்து பல்லாவரம் தொகுதி, ஆனால் எங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயே வந்து சாவடி திறனா எப்போதுமே ஒரு இடத்துல குப்பை இருந்துட்டு தான் இருக்கு. ஆனால் இது நன்னீரில் தான் வரும்னு சொல்கிறாங்களே, நல்ல தண்ணியில் தான். ஆமாம், கொஞ்சம் தண்ணி இருந்தால் கூட வந்துடும். ஒரு கொசு கடிச்சா கூட டெங்கு வந்துடும். அதான் பிரச்சனை. இப்போ நீங்கள் வந்து அவ்வளோலாம் கொசு இல்லை அப்படிம்பாங்க. அவ்வளோலாம் கொசு இருக்கணும்னு அவசியமே இல்லை. அப்போது இந்த வந்து இப்போ நான் சொல்கிறேன், எங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயே நாங்கள் பல முறை வந்து நாங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணுறோம் உள்ளாட்சித்துறையில், என்னங்க இவ்வளோ வச்சுருக்கீங்க, இதில் நிச்சயமாக கொசு வரும் அப்படின்னு சொல்லிட்டு. அது மாதிரி வந்து அப்போ கொசு வந்துட்டு வரக்கூடாதுன்னா அந்த குப்பையை வந்து அடையாமல் பார்த்துக்கணும். அந்த குப்பையை எடுக்கிறதெல்லாம் சரியாக இருக்கணும். அந்த இடத்துல குப்பையாக இருக்குன்னா ஒரு கொட்டாங்குச்சி இருக்குது, அதில் தண்ணி இருக்குன்னா அதுவே தெரியாது அவ்வளோ ஒரு கூலமாக இருக்குன்றால். புற சுகாதாரம் வந்து இது பண்ணணும். குப்பையை எடுத்துட்டு ஒரு நல்ல ஒரு பாதுகாப்பான ஒரு இடத்துல வைக்கணும். தண்ணி வந்ததுன்னா அதை மூடி வைக்கணும். தண்ணி பிரச்சனை எல்லாம் பார்த்துக்கணும். எப்போ தண்ணியை சேமித்து வைப்பாங்க, தண்ணி பிரச்சனை இருந்தால் தான் தண்ணி சேமித்து வைப்பாங்க. அப்போ அதை மூடி வைக்கணும். முடிந்த வரைக்கும் தண்ணி பிரச்சனை இல்லாமல் பார்த்துக்கணும். கொசு அடையாமல் பார்க்கணும். அப்போ இதெல்லாம் வந்து திடீரென்று பெய்கின்ற மழை, இது மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வந்து காலநிலை மாற்றத்தினால வருகிறது அப்படிங்கிறது அதையும் நம்ம பார்த்துக்கணும். இப்போ இதெல்லாம் என்னென்ன காரணங்களால் கொசு வருகிறது அப்படிங்கிறதையும், என்னென்ன காரணங்கள் கொசு வளர்கிறது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்து அதை தடுப்பதற்கான முயற்சிகள் எடுக்க வேண்டும். தடுப்பூசி ஒரு ரோல் தான், ஒரு 10% ரோல் தான். முக்கியமாக வந்து கொசு வளராமல் பார்த்துக்கணும். அதனால அது நம்மளை கடிக்காமல் பார்த்துக்கணும். இதான் ரொம்ப முக்கியமாக பார்த்துக்கணும். அதில் வந்து இன்னும் சொல்கிறாங்க, பகல் நேர கொசு தான் டெங்கு வரவழைக்குது. அது டெங்குக்கு மட்டும்தான். ஏன்னா இப்போ கொசுன்னு பார்த்தீங்கன்னா மலேரியாவும் இருக்குது. இப்போ நம்ம வந்து வெறும் டெங்குக்காக மட்டுமே பேச முடியாது. நமக்கு நோய் வரக்கூடாது, டெங்கு வரலன்னா வரக்கூடாது, மலேரியா வந்து பரவாயில்லன்னு சொல்ல முடியாது. அதனால் கொசுனால நோயே வராமல் இருக்கிறது தான் நல்லது. ஏன்னா மலேரியாவுக்கும் சரியான வேக்சின் இன்னும் கண்டுபிடிக்கல. இப்போ கொசுனால வர நோய்களுக்கு சரியான தடுப்பூசி இதுவரையும் கண்டுபிடிக்கப்படலைங்கும் போது கொசு வளர விடாமல் பார்த்துக்கிறதும், அதற்கான சூழல் இல்லாமல் பார்த்துக்கிறதும், கொசு இருந்தாலும் நம்மளை கடிக்காமல் பார்த்துக்கணுங்கிறது ரொம்ப முக்கியமான கவனம் செலுத்தணும். டெங்கு வரக்கூடாது, அதுக்கு தடுப்பு நடவடிக்கை எடுக்கணும். ஆனால் டெங்கு வந்துவிட்டால் போதிய சிகிச்சை அளிக்கப்படுகிறது அரசு மருத்துவமனை. சிகிச்சை அளிக்க. ஏன்னா வந்து 3 கிலோமீட்டருக்கு ஒரு ஆரம்ப சுகாதார நிலையம் தமிழ்நாட்டில் இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஆனாலும் கூட டெங்குவால் உயிரிழப்புகள் வந்து அதிகரிச்சு தான் இருக்கு. இல்லை, இந்த வருஷம் என்ன இல்லை மருத்துவமனை பிரச்சனையா இல்லை மருத்துவத்துறையே இதில் வந்து இல்லை அது 20,000 கேசஸ் இந்த வருஷம் வந்திருக்குன்னு அரசாங்கமே அட்மிட் பண்ணியிருக்கிறது. அதில் வந்துட்டு சென்ற ஆண்டு ஒரு 12 பேர் இறந்துருக்காங்க. ஃபஸ்ட்டு 9 டெத்துனாங்க, அப்புறம் 12 டெத்து. அதை பார்த்தீங்களா, அது வந்து ஏற்ற இறக்கங்களோடு இருக்கும். திடீர்னு ஒரு வருஷம் இருக்கவே இருக்காது, திடீர் அந்த மாதிரி இருக்கும், ஒரு வேரியேஷன் இருக்கும். பட் இதில் வந்து டெங்கு ஹெமரேஜிக் ஃபீவர் அப்படின்னு சொல்லுவாங்க. டெங்கு ரத்த ஒழுக்கு ஏற்படுது, அதில் ஷாக் ஏற்படுதுன்னு. இதில் வந்து மக்கள் வந்து காலதாமதமாக வந்து மருத்துவமனைக்கு போகக்கூடாது. இப்போ வந்து ஒரு காய்ச்சல் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், முக்கியமாக குழந்தைங்களுக்கு காய்ச்சல் வருதுன்னா நெத்தியில் டெங்குன்னு எழுதி ஒட்டிட்டு வராது. அப்போ வந்து எல்லா காய்ச்சலுக்குமே குழந்தை டயர்ட் ஆகிடும். எல்லா காய்ச்சலுமே குழந்தைங்களுக்கு வந்துட்டு அந்த டீஹைட்ரேஷன் அப்படிங்கிறது வந்துடும். ஸோ அப்போ எந்த காய்ச்சலாக இருந்தாலும் மருத்துவரை உடனே அணுகணும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற மாதிரியான அரசு மருத்துவமனை வேறு எந்த மாநிலத்திலும் கிடையாது. ஸோ அந்த அடிப்படையில் வந்து அரசு மருத்துவமனை அணுகி அப்போ டாக்டரே வந்து டக்குன்னு பார்த்து சொல்லிடுவாங்க, இது வந்து டெங்குவாக இருக்க வாய்ப்பு இருக்குது, டெங்கு டெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. அப்போ வந்து ஆரம்பத்தில் ரத்த பரிசோதனை செய்யணும். இல்லை, ரத்த பரிசோதனை அது ஓரளவு வந்து கிளினிக்கலாக இந்த கிளினிக்கல் சஸ்பிஷனில் நம்ம இது பண்ணி டெஸ்ட் ஆஃபர் பண்ணுவாங்க. அந்த ரத்த பரிசோதனை நமக்கு தெரியும். அதுக்கப்புறம் அதுக்கு ட்ரிப் ஏற்றுறது, ஹைட்ரேஷனை கரெக்ட் பண்ணுறதுலாம் டக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு இறங்கணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து ஃபெயிலியர் மாதிரி பிரச்சனை, ஷாக் வராமல் இருக்கும். ஸோ இதெல்லாம் சரி பண்ண, இதெல்லாம் அரசு மருத்துவமனைகளில் மிகவும் சிறப்பாக செயல்படுகின்றன. இன்றைக்கி கூட பார்த்தீங்கன்னா ஜிஹெச் வாசலில் பெரிய இதில் வந்து ஓஆர்எஸ் ஃப்ளூயிட்ஸ் வச்சுருக்காங்க, ஓரல் ரீஹைட்ரேஷன் இது வச்சுட்டு அதில் வந்து படுக்கை வசதிகள், மருந்து எல்லாமே இருக்குதா? ஆமாம், நாங்கள் பல மாநிலங்களை ட்ராவல் பண்ணுறோம். இதில் வந்து சிறப்பாக இருக்குது. இப்போ எல்லா ஆரம்ப சுகாதார நிலையத்திலையும் அந்த வந்து ஓஆர்எஸ் இதில் இது பண்ணியிருக்காங்க. டேட்டை போட்டு அதுக்கு முன்னாடி ஒரு கண்டெய்னரில் வச்சுருக்காங்க. இதெல்லாம் சிறப்பாக இருக்கிறது. ஆனால் மக்கள் வந்து காலதாமதம், இப்போ வந்து டைம் இல்லை, முக்கியமாக குழந்தைங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வேலைக்கு போயிட்டு வந்து டாக்டர்கிட்ட போக டைம் இல்லை, கையில் இருக்க மருந்து கொடுத்தேன்னு சொல்லி 3-4 நாள் கழித்து லேட்டாக வரும்பொழுது தான் அந்த பிரச்சனை வரும். பணவு செலவு பண்ணுறதுக்கு முடியலனாலும் அரசு மருத்துவமனைக்காச்சும் போய் போகணும். அரசு மருத்துவமனைக்கு நாங்கள் எப்போதும் கொடுக்குற ஒரு சமூக சமத்துவத்திற்கான டாக்டர் சங்கசமாக ஒரு கோரிக்கை வைப்போம். அதை இப்போயே நான் வைக்க நினைக்கிறேன். அது என்னென்னா மாலை நேர ஓபி வைக்கணும்னு. ஏன்னா காலையில் வந்து வேலைக்கு லீவ் போட்டுட்டு அவங்க வந்து ஹாஸ்பிட்டல் போகிறதுல சிரமம் இருக்கும். மாலையில் ஓபி இருந்துன்னா சரியாக இருக்கும். இப்போல்லாம் எமர்ஜென்சி சர்வீசஸ் தான் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் ஈவினிங்கில் இருக்குது. காலையில் என்ன இருக்கோ அதே மாதிரியான மருத்துவர்கள், ஓபி செட்டப்பு, அதே மாதிரி லேபு, இசிஜி எல்லா செட்டப்பும் ஈவினிங் இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் காலதாமதத்தை வந்து தவிர்க்க முடியும். இன்னும் நல்ல சிறப்பான செயல் செய்ய முடியும். நல்லது டாக்டர். நிகழ்ச்சி வரைத்து பல்வேறு தகவல் சொன்னீங்க. வசந்த் தொலைக்காட்சி சார்பில் நன்றி. நன்றி.